விவாகரத்து வழக்கில் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜரான ஆர்த்தி தனது ஜீவனாம்சமாக மாதம் ரூபாய் 40 லட்சம் வேண்டும் என ரவிமோகனிடம் கோரியுள்ளார். இதையடுத்து ரவிமோகனின் தெரபிஸ்டான கெனிசா பிரான்சிஸ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி பகிர்ந்து அது ஆர்த்திக்கு பதிலாக இருப்பதாக ரசிகர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி சென்னையில் உள்ள குடும்ப நல நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகி தங்கள் வேண்டுகோள்களை நீதிபதிக்கு சமர்ப்பித்தனர். அதில் ஆர்த்தி ரூபாய் 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டதை பற்றி விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. கெனிசா தனது இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி பதிவிட்டு க்ளோ ஃப்ளோ என்ற பாடலை பின்னணியில் ஒலிக்க வைத்துள்ளார். மேலும் கெனிசா கண்ணுக்கு மையழகு என்ற பாடலையும் பகிர்ந்தார். இதில் இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு என்ற பாடலின் வரிகளை பயன்படுத்திய கெனிசா இந்த பாடலுக்கு ஆர்த்தி ஒரு பதிலை அளிப்பாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராமில் விளக்கங்களை அளிக்க மாட்டேன் என தன் கடைசி அறிக்கையில் தெளிவாக கூறியுள்ளார். இதன் பின்னர் ரவிமோகன் சமூக வலைதளத்தில் விளையாடலாம் வாங்க என ஒரு வீடியோ வெளியிட்டு மே 23ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வரும் என கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ரசிகர்கள் ஆர்த்திக்கு தங்கள் ஆலோசனைகளை வழங்கி ரூபாய் 40 லட்சம் தொகையை குறைத்து நீதிபதி முன் சமர்ப்பிக்குமாறு அறிவுரைகள் வழங்கி வருகின்றனர்.